இப்படிப்பட்ட இந்த ராகு திசையில பூமியையும் போரையும் காரகங்களாக கொண்ட செவ்வாயினுடைய புத்தி நடப்புல இருக்கு. இது என்னெல்லாம் பண்ணி கொடுக்கும்? இந்த செவ்வாய் புத்தினால ஜாதகர்களுக்கு பூமி கிடைக்குமா அல்லது பூமி விரயங்கள்லாம் ஏற்படுமா? இதுபோல சகோதரக்காரர்கள் என்பதால சகோதரர்களெல்லாம் எப்படிப்பட்ட உறவுகளை இருக்குன்ற சந்தேகங்கள் அதிகமா வரும். அந்த மாதிரிகள்ல ராகு தசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய் ஸ்தான வலுவோடு இருந்து நாம் சொல்லக்கூடிய இந்த கிரக இணைவுல பின் சொல்லக்கூடிய கிரக இணைவுல இருந்துச்சுன்னா ராகு தசை முடியும் தருவாயில் செவ்வாய் புத்தியில பூமி அதிகமாக கிடைக்கும். நிறைய பூமி அமைகள் உண்டு. அதிகார பதவிகள் தேடி வரும். உயர் பதவிகள், உயர் அதிகாரங்கள் உங்கள் கையில இந்த ராகு முடியும் போது கொடுத்து விட்டு செல்வார். அதுபோல இந்த ராகு செவ்வாய் இந்த புத்தி காலகட்டங்கள்ல செவ்வாய் அவயோகமா இருக்கிறாருன்னா அவங்களோட பூமியை விரயம் பண்ண வச்சிருவார். ராகு திசையில என்னென்ன கொடுத்தாரோ அதெல்லாம் செவ்வாய் புத்தியில இழக்க செய்து விடுவார். அதற்கு செவ்வாய் அவயோக நிலையில இருப்பார். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி சகோதரரோட பிரச்சனை வருமா? பூமி அமைவுகள்லாம் பார்க்கணும்னா 2-3 விஷயங்களை பார்க்கணும். சகோதரர் தான் முக்கியமா கேட்கறது உண்டு. கடைசியா குடும்பத்துல குழப்பம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னு அதற்கு உங்களுடைய 3-11ஆம் பாவங்களையும் பார்த்து விட்டு தான் உறுதி பண்ணிக்கணும். பொதுவான அமைகள்ல ராகு தசை செவ்வாய் புத்தி வரும்பொழுது பெரும்பாலும் செவ்வாய் யோகமாக இருந்தால் பெரும் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. நிலபலன்கள் சேர்க்கிறார்கள். வீடை கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு பிராத்தம் ஜாதகர்களுக்கு கிடைக்கிறது. அதுபோல அந்த செவ்வாய் புத்தி சமூகத்திலே அவருக்கு அதிகார பதவிகளை கொடுத்து விட்டு செல்கிறது, உயர் பதவிகளை கொடுத்து விட்டு செல்கிறது. எப்படி இருந்தாலும் அவரை ஒரு கம்பீரமான நபராக மாற்றி விட்டு செல்கிறது இந்த ராகு தசை செவ்வாய் புத்தி யோகமா இருந்தா. அந்த யோகம்